ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கண்மணி உதயா. நாங்கள் இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம்டா, நம்ம ஒரு ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கண்மணி உதயா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க ஒரு வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ எதை பற்றினு சொன்னால் அதை சொல்கிறதுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன். சாரி, நான் லைவுக்கு வரையில. நான் லைவுக்கு வரையிலன்ட்டு கவலைப்படுறது உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னு தெரியல. சாரி, நான் சீக்கிரமாக நாளைக்கு வந்துடுவேன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் நான் லைவுக்கு வரலன்னு சந்தோஷப்படுறீங்க? இன்னொரு விஷயம் இருக்குது. நான் இன்றைக்கி வித்தியாசமாக, கொஞ்சம் பழசுதான், வித்தியாசமாக ஒரு விஷயம் வேர் பண்ணியிருக்கேன். கண்டுபிடிங்க பார்ப்போம், கிட்ட பார்ப்போம். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அப்போ இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு வீடியோ என்னென்னு கேட்டால் பழம். சரியா? நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன பழம், அதை பற்றி பார்க்க போகிறோமா? இல்லை, நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு பெரிய பழம் பாருங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு பெரிய பழத்தை பற்றி பார்க்க போகிறோம் காய்ஸ். இது பெசன் ஃப்ரூட், தெரியும் தானே எல்லாருக்கும்? இது பெசன் ஃப்ரூட், ஒரு சின்ன பழம். ஆனால் பாருங்கள், இது பெரிய பழம் இப்படி வச்சுக்கிறேன் தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, ஒரு சின்ன பழம், ஒரு பெரிய பழம் காய்ஸ். இப்போ நாங்கள் பிலாப்பழம் பார்க்க போகிறோம். நீங்களாம் நாங்கள் பிலாப்பழம்னு சொல்லுவோம். நீங்களாம் உங்களோட ஊரில் இது என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ பிலாப்பழம் பார்ப்போம். சின்ன கத்தியில் வெட்டுறதா, பெரிய கத்தியில் வெட்டுறதா? சரியா? த ஃபஸ்ட் டைம் பிலாப்பழம் நான் வெட்டுறேன், நானே வெட்டுறேன். ஆனால் நல்லா வாசமாக பழுத்துருக்குது. வெட்டிடுவேனான்றது தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் வெட்டுறது சரியா? ஐயோ, வெட்ட முடியலையே. ஐயோ ஐயோ, ஓ மை காட், ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு காய்ஸ். தெரியுதுண்ணா? ஐயோ, திரும்ப ஆரம்பமே அமர்க்களமா இருக்குது பாருங்க. வெட்டுன்ற பேர்ல என்ன வந்தாலும் இன்னைக்கு வெட்டினா உங்களுக்கு தான் காட்டுவேன். வெட்டுன்ற பேர்ல பால் உடுப்பெல்லாம் பால் விட்டுட்டு அந்த பஸ்ஸை கைஸ் வாங்க ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஐயோ, யாராவது இந்த பிலாப்பழத்தை வெட்டித்தாங்களே. வெட்டி ஒரு சுளை என்றாலும் எடுத்துனேன், உங்களுக்கு காட்டுவேன், சாப்பிட்றேன். வாசமாக இருக்கு. இது பண்ணு. ஐயோ, இன்னைக்கு அவ்வளோதான். கத்திக்கு என்ன குசி இருக்கணுமோ? யாரெல்லாம் நான் லைவுக்கு வரலன்னு கவலைப்படுறீங்க? யாரெல்லாம் சந்தோஷப்படுறீங்க? நான் லைவுக்கு வரலன்னு கவலைப்படுற செல்ல குட்டிகளுக்கு எல்லாருக்கும் சீக்கிரமாகவே வந்துடுறேன். சரியா? யாருமே நான் லைவுக்கு வரலன்னு சந்தோஷப்பட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் டியர் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். வாங்களே, பார்த்துட்ருக்கீங்க, ஹெல்ப் பண்ணுங்கள் காய்ஸ். நான் ஒரு நாள் கூட பிலாப்பழம் வெட்டினதே இல்லை. நல்லா வெட்டி தந்தால் சாப்பிடுவேன். இதுக்கு உங்களுக்காக வெட்டுறேன். ஓ, அப்பா, இப்படி நல்லா இருக்கு. சீக்கிரம் வெயிட்டு. அம்மாடி, ஒரு வகையை வெட்டிட்டோம். இதுவே புரியுமா? குத்தி எடுத்துருவோம் ஒராட்டி. இங்கே யாராவது பேட் கமாண்ட் போடுறவங்கள நினச்சிக்கிட்டு குத்துவேன் என்ன கைஸ்? சீக்கிரம் குத்திடலாம். அந்த பிறகு இதான் வெட்டு. குத்திங்களா? யாருமே எனக்கு அப்படி செய்ய மாட்டாங்க. எல்லாமே நல்ல வயசு தான். ரொம்ப 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 நல்லவங்க. அம்மாடி, யாராவது வந்துட்டு எடுத்துடுறாங்க கைஸ். சர்ப்ரைஸ்! கடைசியா உங்கள் கண்மணி என்ன செய்து விட்டேன் பாருங்க. வெட்டி விட்டேன், பிலாப்பழத்தை வெட்டி விட்டேன். அம்மா, வளர்ந்துருச்சு. நல்லா வாசமாக இருக்கு காய்ஸ். நான் சொன்ன விஷயம் என்னன்னு கடைசி வரையும் சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எனக்கு தங்கம் கிடைச்சிருச்சு, தங்கம் கிடைச்சிருச்சு, தங்கம் கிடைச்சிருச்சு. வாவ், பாருங்க
பார்த்தீங்களா? நல்லா இருக்கு வாசம். ஐயோ என்ன வேலை பார்த்து வச்சுக்கேன். சரியா இது பாருங்க, சூப்பராக இருக்குது. என்ன இது? அதான் என்னென்னு கேட்டால், சமைக்கும்போது எதுவும் செய்யும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அதிலேருந்து இதை வந்துருக்கு. சரி, இப்போ நமக்கு இதெல்லாம் ரொம்ப பெருசு. இப்போ உங்களுக்கு தெரியுதா? சரியா தெரியுதானே? ஓகே தெரியுதானே? ஓகே, இப்போ இது நமக்கு பெருசு. இது இதில் எடுத்து வச்சிடும். ஓகே, இல்லை பார்ப்போம். ஓகே வாங்க. இந்த பிலாக்கொட்டையில் அன்றைக்கி ஹாஸ்னி பிலான்னு சொன்னேன். அதில் ஒருத்தர் தூரியன் பழம்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார். அது தூரியன் இல்லை, தூரியன் வேறு மாதிரி இந்த ஹாஸ்னி பிலாக்காய். அந்த திருப்பி போய் வடிவாக கேட்டு பார்த்துட்டேன். அதில் கொட்டை விதை இருக்குது, அதையும் செஞ்சு கலட்டணும். இப்போ இதில் வேறு விதையில் என்னென்னது சுட்டு சாப்பிடலாம், அவிச்சிட்டு சாப்பிடலாம், வறுத்து சாப்பிட்லாம், அவிச்சிட்டு தேங்காய் பூ இடித்து போட்டு தேங்காய் பூ சீனியெல்லாம் போட்டு பிளேன் டீயோட குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். சரியா? அப்புறம் கறி வச்சு சாப்பிட்லாம், குழம்பு வைக்கலாம். சரியா? பிலாக்கொட்டை பிலா விதை அது வேறு யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பிலாக்கொட்டைன்னு சொல்கிறீங்க? நான் இப்போ கேஸ் இப்போ என்னடா என்ன பூசிக்கொள்ளணும் அதான். ஐயோ தப்பு பண்ணிட்டேன். கைக்கு வடிவாக எண்ணெயை பூசிக்கொள்ளுவோம். அப்போ தான் நம்மளுடைய கைகளில் இந்த பசை ஒட்டாது. ஓகே, அது ரொம்ப முக்கியமல்ல. அதே மாதிரி முதல் அறிவு இருந்திருந்தால் இந்த கத்திக்கும் கொஞ்சம் பூசியிருக்காங்க. நான் கைஸ் அறிவு கொஞ்சம் குறைவாக இருக்குது. இதெல்லாம் நினச்சிடாதீங்க. ஓகேவா? டாடாடாயிங். ஒரு பூ மேலே வந்து கேட்டு வாங்க கைஸ், உங்களுக்கு பலாப்பழத்தில் ஒரு கிரீடம் வச்சு விட்றேன். அழகாக இருக்கணும் பலாப்பழத்துக்குள்ளனா. அச்சோ இந்த செய்யறதான் தேவையில்லாத தான் செய்யும் போல இருக்கு. ஓகே, சிலை எடுத்து காட்டுறேன். வெட்டுப்பட்ட சிலையோட இந்த சிலை எடுத்து போட்டால் குழப்பம் நல்லாயிருக்கும். பழம் எப்படி இருந்தது? பழத்தோட வாசம் என்னை சாப்பிட்றதுக்கு அப்படியே பிடிச்சி கயிறு போட்டு கட்டி இடுக்குது காய்ஸ். பலாப்பழம் நல்ல வாசம் தான். அன்னாசி பழம் பலாப்பழம். செல்லங்களா வாயான்னு சொல்லுங்க. இந்தாங்க பாருங்க, சாப்பிட்டு காட்டுறேன். அது திட்டக்கூடாது, வந்தீங்கன்னா தரும். யாருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்கும் சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். ஐயோ கையெல்லாம் என்ன பசை எல்லாமே இருக்க முடியல. இதெல்லாம் பிடிச்சாத செட்டாகாது. கொண்டு போட்டு இதெல்லாம் அடுத்த விட்டுட்டு உட்காந்து பிலாப்பழம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சுவையானது, ரொம்ப இனிப்பு, அருமையான ஒன்று. ஆனால் சில பேருக்கு சாப்பிட்டா வயிற்று குத்தும். சரியா? அப்போ அவங்க என்ன செய்யணும்னு கேட்டால், இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன் எப்படி சாப்பிடணும்னு. சரியா? பிலாப்பழத்தை எடுத்துக்கிட்டு மிளகு தெரியுமா? மிளகு மற்றது நற்சீரகம், சின்ன சீரகம் ரெண்டையும் ரெண்டு பவுடரையும் சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி நாங்கள் ரெண்டையும் விதையாக வாங்கி அரைச்சும் கொள்ளலாம். ரெண்டையும் பவுடர் பண்ணி போட்டு ஒன்று இப்படி டிக் பண்ணி சாப்பிடணும். நான் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சரியா? சூப்பராகும். இன்னொரு அதை எடுத்து சுள்ள எல்லாம் எடுத்து போட்டு அப்படியே போட்டுட்டு அது அந்த தூளெல்லாம் போட்டுட்டு சாப்பிடும். வயிறு கட்டாயம் வலிக்காது, சூப்பராக இருக்கும். ஓகே,
அதுக்கு வந்து பலாப்பழம் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது. பலாப்பழம் சாப்பிட்ட பிறகு வயிறு உப்புசம் மூதல் மூழ்கி பொழுது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் மிளகுத்தூளும் நெச்சிரகத்தூளும் ஆட் பண்ணி போட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ஒன்றும் நடக்காது. வயிறு சூப்பராக இருக்கும். எந்த பிரச்சனையும் வராது. வயிறு இருக்காது. அதுக்கு நாங்கள் ஓகே. இப்போ நாங்கள் பலாப்பழம் சாப்பிட்டோம். ஓகேவா? யாருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லை. சரியா? அதுக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்கும். அப்போ மட்டும்தான் கமெண்ட் பண்ண போகிறீங்களா? யாரெல்லாம் இன்றைக்கி என்ன மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணணும். அப்புறம் நான் வித்தியாசமாக ஒன்று போட்டிருக்கேன், ஒன்று வேர் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயம் அணிந்துள்ளேன். அது என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகேவா? ரெண்டாவது கொஞ்சம் பழசு தான். இல்லைன்னா எனக்கு பிடிக்கிறது சரி போடுறது பிடிக்கும். ஓகே, பாய். See you next video. Bye.